வணக்கம். மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை பெரும் மகிழ்ச்சியுடன் இன்று நாங்கள் வரவேற்பது நாகை மாவட்டத்தின் நாகை தொகுதியிலிருந்து இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வேட்பாளர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சியின் அடிப்படை நோக்கம் வேட்பாளர்களை மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாக இந்த நிகழ்ச்சி திகழ வேண்டும் என்பது. காரணம், எத்தனையோ வேட்பாளர்கள் பணபலத்தை நம்பி, தங்களுடைய கட்சியின் செல்வாக்கை நம்பி, மறைந்த தலைவர்களின் செல்வாக்கை நம்பி எல்லாம் வந்து தேர்தலில் நின்று விடுகிறார்கள். மக்களின் பிரச்சனைகளை ஒருவரும் அறிந்தபாடில்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. யார் ஒருவரும் பணத்தை கொடுத்தோ எந்த அடிப்படையிலோ தேர்ந்தெடுக்கப்பட்டு விடக்கூடாது. ஒரே அடிப்படை, உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்ற ஒன்றுதான் அவர்களுக்கான அடிப்படை தகுதியாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் சோதித்து அறிந்து கொள்வதற்காக ஒரு உதாரண நிகழ்ச்சியாக இதை நாம் படைத்திருக்கிறோம். அதிகபட்சமாக ஒரு 10 நிகழ்ச்சிகள் என்று திட்டமிட்டிருந்தோம். அதில் ஒன்றாக இந்த நாகை தொகுதி அமைந்தது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன். அதற்கு முன்னதாக, இதுவரை நாங்கள் செய்த நிகழ்ச்சிகளிலேயே அதிகபட்சமாக வேட்பாளர்கள் மேடைகளில் வந்து அமர்ந்திருப்பது இந்த நாகை தொகுதியில் மட்டும்தான். மிக்க மகிழ்ச்சி. மக்களை மதிக்கக்கூடிய வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் அதிகம் என்பதாக நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். முதலில் அமர்ந்திருப்பவர் சுயேட்சை வேட்பாளர் திரு வே குலோத்துங்கன் அவர்கள். அடுத்ததாக சிவசேனா கட்சி வேட்பாளர் டாக்டர் தா சுந்தரவடிவேலன் அவர்கள். பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் திரு ரா பன்னீர்செல்வம் அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்காக அந்த இருக்கை காத்துக் கொண்டிருக்கிறது, உங்களைப் போலவே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு தங்க நிறைந்த செல்வன். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் திரு மு தமிமுன் அன்சாரி அடுத்து அமர்ந்திருக்கிறார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக நிற்கிறார் திரு ஏ கேசவராஜ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக திரு இரா மகேந்திரன். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரு கே நேதாஜி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆளுக்கு 1 நிமிடம் நான் தரப்போறேன். அவங்களை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அல்லது அடுத்தவங்களை ஏன் தேர்ந்தெடுத்துட கூடாது, இவர் மட்டும் என்ன சிறப்பு வாய்ந்தவரா அப்படின்றது அவரே விளக்குவார். 1 நிமிடம் நேரம் உங்களுக்கு. நான் நாகப்பட்டினத்திலே பிறந்து வளர்ந்தவன். நாகையே என் வீடு, நாகையே என் நாடு. இந்த நாகப்பட்டினத்துக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் வாக்களிக்கணுங்கிறது ஆணித்தரமாக கேட்டுக்கிறேன். வேற யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு துளி கூட மனசு இல்லை. செக் பண்ணுவாங்க, பரவாயில்லையா? கண்டிப்பா. மகிழ்ச்சி. அடுத்து நீங்க. நான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னுடைய சம்பளம் முழுவதையும் ஆதரவற்ற மற்றும் ஏழை எளிய கணவனால் கைவிடப்பட்ட குழந்தைகளின் கல்வி செலவுக்காக முழுமையாக செலவிடுவேன். அதுபோலவே நம்மளுடைய பாரத பிரதமர் கூறியது போல நாட்டின் முதல் சேவனாக இருப்பேன் என்று எப்படி அவர் கூறினாரோ, அதுபோலவே நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் முதல் வேலைக்காரனாக, முதல் தொண்டனாக, முதல் சேவகனாக நான் இருப்பேன். அதுபோலவே சட்டமன்ற தொகுதி நிதி முழுவதையும் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ஜேசிஸ், வர்த்தகர் சங்கம் மற்றும் என்ஜிஓஸ், சமூக ஆர்வலர்கள் கொண்ட ஒரு 50 பேர் கொண்ட வழிகாட்டும் ஆலோசனை குழுவை உருவாக்கி அந்த குழு என்ன பரிந்துரை செய்கிறதோ அந்த அடிப்படையிலேயே சட்டமன்ற தொகுதி உறுப்பினரின் நிதி முழுவதும் செலவிடப்படும் என்ற உறுதிமொழியும் நான் கூறுகிறேன். அதுபோலவே தமிழ்நாட்டிலேயே முதலாக உறுதிமொழி ஆவணம் இறைவனின் பெயரால் எழுதி கொடுத்துவிட்டு தேர்தலில் நிற்கும் முதல் வேட்பாளர் நான் தான் என்று நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அடுத்த வேட்பாளர் ரா பன்னீர்செல்வம், பகுஜன் சமாஜ். எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சு வந்தால் 16வது சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கிய கான்ஸ்டியூஷனை நிறைவேற்ற பாடுபடுவேன். இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் போட்டியிடுகிறது. இது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது தேர்தல் களம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இதை தன் இனத்திற்கான தேர்தலாக இந்த இடத்திலே போட்டியிடுகிறது. இதுவரைக்கும் மக்கள் சாதிக்காக, மதத்திற்காக அல்லது பணத்திற்காக வாக்களித்த மக்கள் முதன்முறையாக தான் சார்ந்த தமிழன் என்ற தமிழ் தேசிய இனத்திற்காக வாக்களித்து எம்மை வெற்றி பெற செய்தால் இந்த இனத்திற்கான என்னென்ன பிரச்சனை இருக்கோ, அதாவது குறிப்பாக நாகையில் உள்ள பிரச்சனை அனைத்தும் அறிந்தவனால் கண்டிப்பாக அனைத்தையும் நிறைவேற்றி
கண்டிப்பாக அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பேன் என்று உறுதியளிக்கிறேன். பார்க்கலாம். திரு தமிமுன் அன்சாரி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜனநாயகம் பரவல்படுத்தப்பட வேண்டும், எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்சியை தொடங்கி அரசியல் களத்துக்கு நான் வந்திருக்கின்றேன். நான் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவன், தமிழக அளவிலே அரசியல் களத்திலே இயங்கிக் கொண்டிருப்பவன். எனக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றியை தருவீர்களேயானால் லஞ்சம் வாங்காமல், கமிஷன் பெறாமல், நேர்மையாக எளிய மக்களோடு அணுகி எல்லோரும் எளிதாக அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவேன் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவெல்லாம் வாக்குறுதிகள் ஆயிடுச்சு பாத்தீங்களா? லஞ்சம் வாங்காமல் இருப்பேன், அதற்கே நம்ம கைத்தட்ட வேண்டியிருக்கு. மகிழ்ச்சி. தமிழக மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏ கேசவராஜ். நீங்கள் எனக்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நாகை தொகுதியிலே 2 பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக, ஒன்று விவசாயம், இன்னொன்று மீன்பிடி தொழில். இதை 2 நம்பிதான் இந்த தொகுதிகள் இருக்கிறது. விவசாயத்தை மேலும் வலுவடைய செய்யும் விதத்திலும், நீர்நிலைகளை பாதுகாக்கும் விதத்திலும் மற்றும் நிலத்தடி நீரை வலுப்படுத்தும் விதத்திலும் அதற்கான திட்டங்களையும், விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வருவது குறித்தான அந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை இங்கே அமைப்பது போன்றவற்றான இந்த மாதிரியான காரியங்களை நான் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு செய்து கொடுப்பேன். அதேபோல் மீன்பிடி சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலியமாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நான் முன் வருவேன். அடுத்தவர் திரு இரா மகேந்திரன். நாகை நகரத்தில் தான் திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா 60 வருஷமாக எங்கள் தாத்தா காலத்தில் இங்கே இருக்கிறோம். இந்த நாகை நகரன்றது ஒரு விவசாய நிலமாக இருந்தாலும் ஒரு துறைமுகம் பட்டினமாக இருந்துச்சு நாகப்பட்டினம். இன்னைக்கு சொல்லப்போனால் அந்த துறைமுகமாக இருக்குது, துறைமுகன்ற பேர் தான் இருக்குது, துறைமுகம் இல்லை. 4500 குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் நாங்களும் ஒரு ஆள். இன்றைக்கி வேலை வெட்டி இல்லாமல் இளைஞர்கள்லாம், எங்களோட இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி தான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. தொழில் வளமே கிடையாது. தவறான வாக்களித்தாங்க. அந்த வாக்குனால நீ நாகப்பட்டினத்தில் ரோலிங் மில்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, அதில் 10,000 பேர் வேலை பார்த்தாங்க. அந்த ரோலிங் மில் திருச்சி கொண்டு போயிட்டாங்க. நாகப்பட்டினம் தொழில் வளமும் கிடையாது. இளைஞர்கள்லாம் பொழப்பு தேடி வெளி மாநிலத்துக்கும் வெளி நாட்டுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என் ஃப்ரெண்டு எவனுமே இல்லை, எல்லாம் போயிட்டான். நான் தான் இந்த ஊரில் பிளாட்பாரத்தில் கடையை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் அந்த பிளாட்பாரத்திலையும் கடையை வைக்கக்கூடாது, மக்கள் இங்கே இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செஞ்சாங்க. அப்பயும் அந்த இருக்கக்கூடிய அடிக்கடை உரிமையாளர்கள் நலம் காக்கப்படணும், அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் காக்கப்படணுன்றதுனால இந்த போராடுற இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நல்லவங்களை வாக்களித்து நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும். இது ஒரு வாக்கு உறுதியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஜெய்ஹிந்த். மகிழ்ச்சி. கே நேதாஜி, பாரதிய ஜனதா. நான் இந்த நாகப்பட்டினம் தொகுதியிலேயே பிறந்து வளர்ந்தவன். இந்த நாகப்பட்டினம் தொகுதியினுடைய பிரச்சனைகளை மக்களோட மக்களாக இருந்து பார்த்து பழகியவன். அந்த அடிப்படையிலே இந்த தொகுதியிலே சொல்வது போல விவசாயம், அடுத்தது மீன்பிடி தொழில், ஒருத்தரும் செய்ய போகிறத சொன்னாங்க. ஆனால் நான் செஞ்சுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எப்படின்னு சொன்னால், சுனாமி பாதிக்கப்பட்ட போது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒரு அரசாங்கம் செஞ்சது, என்ஜிஓ செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இது போன்ற குஜராத் பல மாநிலங்களிலிருந்து 5 கோடி பணத்தை முதல் முறையாக அளித்துவிட்டு, அதுக்கு அடுத்ததாக தனியாக சேவா பாரதி மூலம் கிட்டத்தட்ட 1000 வீடுகளை கட்டி தந்திருக்கிறோம். அது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இருந்து வந்த நிதியை வைத்து பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அடிப்படை பிரச்சனை நான் எப்படி உணர்றேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அப்பாவும் ஒரு விவசாயி. அதனால் விவசாய குடும்பத்தில் ஒரு கூலி தொழிலாளியாக வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க தான். இன்றைக்கும் நானும் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் கிடையாது, நானும் ஒரு கூலி தொழிலாளி தான், ஒரு கட்டிட தொழிலாளி தான். அதை இங்கே பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். இந்த இரட்டைலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கிட்ட தமிம் அவங்கள்ட்ட வைக்கிறேன். இப்போ நீங்கள் பல்வேறு தளங்களில் பணியாற்றியவர் என்று உங்களுடைய அந்த நோட்டீஸில் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம நாகப்பட்டினம் ஜிஹெச் வந்து எந்த லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அதில் உள்ள அந்த சில குளறுபடிகளை நீக்குவதற்காக எந்த முயற்சி எடுத்திருக்கிறீங்க? குறிப்பாக ஒரே ஒரு விஷயம்,
இந்த மத்தியானம் 1 மணிக்கு மேலே நீங்கள் நாகப்பட்டினம் ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா அந்த டெலிவரி கேசஸ் வந்து அட்மிஷன் பண்ண மாட்டாங்க சார். கேட்டாக்கா ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லுவாங்க. 1 மணிக்கு மேலே போனாக்கா நீங்கள் திருவாரூருக்கு போனீங்களா, வேற எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கா அனுப்பணும், 12 மணிக்கே போனால் அந்த ஆஸ்பத்திரியிலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி டெலிவரிக்காக போகக்கூடிய நேரத்தில் 12 மணிக்கு மேலே அங்கே போகும்பொழுது திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் அனுப்புவோமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சார் போவாங்க? இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும். எங்களுடைய கூட்டணியின் சார்பிலே 100 வாக்குறுதிகள் அடங்கிய ஒரு தொகுதி தேர்தல் அறிக்கையை நான் தயார் செய்திருக்கின்றேன். அந்த தொகுதி தேர்தல் அறிக்கையில 3ஆவதாக நான் குறிப்பிட்டிருப்பது நாகை அரசு மருத்துவமனையை தனியார் மருத்துவமனைக்கு நிகராக தரம் உயர்த்தக்கூடிய பணியை நான் செய்து முடிப்பேன் என்ற வாக்குறுதியை நான் தந்திருக்கிறேன். இதுவரை பல்வேறு தளங்களில் மக்களுக்காக பணியாற்றுகிறேன் நீங்க சொல்லிருக்கீங்களா, இதுவரைக்கும் அதுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னு தான் கேட்டிருக்கீங்க. இனிமேல் செய்யறது வேற விஷயம். நான் வந்து தயவு செய்து இன்னும் நினைக்க வேண்டாம், உங்கள்கிட்ட மட்டும் இல்ல, இது வந்து எல்லா வேட்பாளர்களுக்குமே பொருந்தக்கூடியது. இப்ப நீங்க அந்த ஆளுங்கட்சி அப்படிங்கிற அணியில வர்றதுனால இந்த பர்டிகுலரா இந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அதாவது பொதுவாகவே மருத்துவமும் கல்வியும் இலவசமாக இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையில் நான் இருப்பவன். நான் இந்த தொகுதி எனக்கு கிடைத்த பிறகு இந்த தொகுதியில பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்த அந்த நேரத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் இங்கே அமைச்சராக இருந்து வந்த அண்ணன் ஜெயபால் அவர்கள் இந்த மருத்துவமனை தரம் உயர்த்தியிருக்கிறார். 100 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையாக தரம் உயர்த்தியிருக்கிறார். அங்கு சில கோளாறுகள் குளறுபடிகள் இருப்பதை நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் குறித்து கண்டிப்பாக உங்களுடைய எண்ணை நான் பெற்றுக்கொள்கிறேன். இறைவனுடைய அருளால் நான் வெற்றி பெறுவேனேயானால் உங்களை தொடர்பு கொண்டு, உங்களை போன்ற மற்றவர்களையும் தொடர்பு கொண்டு நாம் எல்லோருமே அந்த மருத்துவமனைக்கு ஒரு மறு விஜயம் செய்வோம். அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற நிச்சயமாக நான் தீர்த்து வைக்க பாடுபடுவேன். நாகை நகரத்தில் போக்குவரத்துங்கிறது ரொம்ப மிக மோசமான கடுமையான சூழ்நிலையில் காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் பயணிக்கிறோம். அந்த பயணத்தின் பொழுது இந்த நாகூர் எல்லையில் ஆரம்பித்து புத்தூர் அண்ணா சிலை வரைக்கும் போகிறதுக்கு மிக கடுமையான போக்குவரத்து நெரிசலை தாண்டி போக வேண்டியா இருக்குது. சாலை வசதிகளும் இல்லை. இந்த சாலை வசதி என்பது இதுவரை மேம்படுத்தப்பட்டிருக்கிறதா, போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கிறதா, ஒரு வழி பாதை என சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, அந்த ஒரு வழி பாதையிலேயே வாகனங்கள் சென்று வருகிறது. இதையெல்லாம் ஏன் இதுவரை யாரும் கட்டுப்படுத்த முன்வரவில்லை? மொத்தத்தில் ஒரு நகர பகுதியில் கேட்குறார். நகரப்பகுதியில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை தோண்டி அவங்க செய்த குளறுபடியினால தான் இப்படி கிடக்கு. இதுக்கு பல்வேறு போராட்டங்கள் நாங்கள் அறிவிச்சிருக்கோம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வலியுறுத்தி இருக்கோம். அதே போல் என்னிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ மத்திய அரசாங்கம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தில் தான் கேட்கலாம். அதுக்கு சொன்னோம்னா இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இதுக்காக என்ன செய்வீங்க? மீண்டும் போராட்டங்கள்லேயே காலம் கழிஞ்சிடுமா? சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நிச்சயமாக எனக்கு அதிகாரம் இருக்கும். நிச்சயமாக முதல்ல என்னுடைய வாக்குறுதியிலேயே அதிகம் கொடுத்துருக்கேன். சாலைகளை சீரமைக்கிறது, சாலைகளை தரம் உள்ளதா மாற்றுறது அப்படின்ற விஷயம். தொகுதியிலே ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலையில சாலைகள் எங்க இருக்கு? தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா நகரப்பகுதியில தான் இருக்கு. அதிகமா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில நகரப்பகுதியில தான் பரிதாபமான நிலையில. தொகுதியினுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்னு அவங்க சோதிக்கிறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. அதுக்கு தான் அவர் சொன்ன விஷயமே நகரப்பகுதி தான். நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆயில் எடுக்கப்படுகிறது, வாயு அடியிலிருந்து வாயு எடுக்கிறாங்க. இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற இங்கே தோண்டி எடுக்கப்படுகின்ற எண்ணெய்க்கு விலை பாண்டிச்சேரியில் விலை குறைவாக கிடைக்கிறது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அதை விட அதிகமாக வாங்குகிறோம். இந்த நிலைப்பாடு ஆயில் எடுத்த காலத்திலிருந்து இருக்கிறது. ஆனால் சட்டம் என்னவென்றால் எங்கு எடுக்கப்படுகிறதோ அங்கே விலை குறைவாக கொடுக்க வேண்டும். இதுக்கு மாறாக எதிர்மாறாக இருக்கிறது. இதுக்கு நிலைப்பாடுக்கு காரணம் இல்லை. இது காங்கிரஸ் காலம் இருந்தது, இப்போ எல்லா நாளும் வந்து இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, அதுக்கு என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்கள். நிச்சயமாக ஐயா சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பகுதியில் எடுத்தா அந்த பகுதியில் குறைவாக கொடுக்கணும், விலை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஐயா சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன். இது நான் யாரும் மேலேயும் பழி போட விரும்பலை. அந்த ஆயில் எடுக்கிறதுக்கு எந்த ஆட்சி மூலமாக ஏற்கனவே ஆண்ட ஆட்சிகளா பாரதிய ஜனதா கட்சி ஃபஸ்ட்டு துவங்குனுச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஆளுகின்ற கட்சி, மத்தியில் ஆண்ட கட்சி இந்த விஷயங்களை கவனம் கொடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் கேட்குறத வச்சு சொல்லும்போது என் கவனத்துக்கு வருது. நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டேன் என்று சொன்னால் ஐயா சொல்கிற கோரிக்கையை முதல் கோரிக்கையை கூட நான் மத்திய அரசாங்கத்துக்கு வைத்து அதை நிறைவேற்றி தர முழுவதுமாக மனப்பூர்வமாக பாடுபடும். மகிழ்ச்சி. அடுத்ததாக என்ன வேணாலும் நாங்கள் கேட்கலாம், ஆனால் உங்களுடைய அதிகார வரம்புக்குள்ள முடிக்கிற விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும். இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினராக ஆக போகிறேன்னு சொல்லி ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சா நான் ஆஸ்பத்திரி துவக்கன்னாரு. இவரோட அதிகார வரம்பில் ஒரு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவக் கல்லூரி துவக்குவதற்கு இவருக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்தை
நான் செய்வேன் என்று சொல்வது போலித்தனம். நீங்கள் ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வேட்பாளராக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த தலைமை முடிவை மீறி ஒரு இஞ்சை கூட நவுத்த முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஐயா சொன்ன கோரிக்கையை நான் எடுத்துட்டு போறேன்னு தான் சொல்லியிருக்கேன். எடுத்துட்டு போய் அதை நிறைவேற்ற பாடுபடுவேன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு கையெழுத்து போட்டு உடனே மாத்திருவேன்னு அவர்கிட்ட சொல்லலை. அதை நீங்க கேட்கறவங்களும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும் வந்துட்டாங்களா? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் இந்த மண்ணின் மைந்தன். இந்த பகுதியில் 3 போகம் விவசாயம் நடந்து கொண்டு இருந்தது. தற்போது ஒரு போகம் விவசாயமாக ஆகிவிட்டது. இதற்கு மாற்று சிந்தனையாக இன்றைக்கு காவிரியில் இருந்து நீர் கடலில் கலந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு தடுப்பு சுவர் அமைத்தால் மீண்டும் 3 போகம் விவசாயம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு விவசாய மக்களுக்கு ஏற்படும். அதேபோல் இன்றைக்கு 110 விதியில் அறிவிக்கப்பட்டு மருத்துவ கல்லூரி வெறும் 110 அறிக்கையோடு இருப்பதோடு இருக்கிறது. அதை மருத்துவ கல்லூரி கொண்டு வருவதற்காக முயற்சிப்பேன். மக்களிடம் நான் வாக்கு சேகரிக்கும் போது முந்திய இருந்து ஆட்சியாளர்கள் காலண்டர் மட்டும்தான் இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. எந்த பலனும் கிடைக்கவில்லை. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இங்கே அமைச்சராக இருந்தவர்கள் எதையும் செய்யவில்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சராக இருக்க மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த சோதரர் ஜெயபால் அவர்கள் இந்த தொகுதிகளுக்கு பல எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த தொகுதிக்கு உட்பட்ட திருமருகல் ஒன்றியத்தில் 68 ஆண்டு காலம் சுதந்திரத்துக்கு பின்னாலே 68 ஆண்டு காலமாக பல மக்களுடைய கோரிக்கைகள் கேட்பாரற்று கிடந்த நிலையில் 35 பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு எங்கும் நடைபெறவில்லை. 35 பாலங்களை கட்டி கொடுத்து அந்த மக்களுடைய போக்குவரத்தை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆசியா கண்டத்திலேயே முதலாக மீன்வள பொறியியல் கல்லூரியை இந்த தொகுதி கொண்டு வந்திருக்கிறார். மீன்வள பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கலை அறிவியல் கல்லூரி இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனால 18,000 பேருக்கு பல்வேறு அரசாங்கத்துறை உதவி தொகைகள் அமைச்சர் மூலமாக இங்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு மாநில அரசு ஒரு பண்டு பணத்தை ஒதுக்கி தடுப்பு சுவர் கட்டணும்னு ரெடி பண்ணாங்க. தடுப்புகளே இல்லை. என்ன ஆச்சுனே தெரியல. மறுபடியும் சுனாமி வரும், மக்கள் வருவாங்களா இல்லை வாழணுமா சாவமா கதை தெரியல ஒன்று. அதுக்கடுத்து நாகப்பட்டினம் நகரத்தில் ஒரு 3000 கோடிக்கு மேலே பண்டு பணத்தை ஒதுக்கி அந்த குளத்தில் போட்டாங்க. குளம் அப்படியே மூடி வச்சிருக்காங்க. மறுபடியும் குளத்தை மூடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நாகப்பட்டினம் நகரத்தில் மட்டும்தான் குளத்தையே மூடி வச்சிருக்காங்க. சுகாதாரம் சம்பந்தமா சில கேள்விகளை வச்சீங்க. யாராவது ஒருவர் அதுல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இதுல இந்த திட்டங்கள்லாம் நான் வச்சிருக்கிறேன் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பதில் சொல்லலாம். யார் சொல்றீங்க? நான் சொல்றேன். இன்றைக்கு 36 வார்டு நாகைப்பட்டினம் நகராட்சி. இந்த நகராட்சி தூய்மையாக இருப்பதற்காக முயற்சிப்பேன். ஏன் என்றால் எது வளர்ச்சி அடைஞ்சதோ இல்லையே அந்த நகராட்சி கொசு 2 கிராம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுதான் இந்த நகராட்சியுடைய நிலை. தங்கத்திரு விலை உயர்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. இங்க 2 கிராம் கொசுடைய வளர்ச்சி தான் அதிகமான வளர்ச்சி. காலையிலிருந்து நான் அந்த வீதியிலிருந்து வந்துட்டு இருக்கிறேன். ரோடுகள் மோசங்கள். ஒரு மனிதனுக்கு வியாதி வருவதை கொசு மட்டுமல்ல அங்கங்க பார்க்கலாம். பாதாள சாக்கடை தோண்டப்பட்டு கரெக்டா 5 ஆண்டுகள பணி முடியவில்லை. இதை கொண்டு அங்கங்க வீட்டு வாசலில் கொசுவுடைய துன்பத்தில் யானைக்கால் நோய் பல்வேறு தொற்று நோயுடன் ஒவ்வொரு மனிதனும் அவலப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை இந்த நகராட்சியில் இருக்கு. இதை போக்குவதற்கு முயற்சிப்பேன். சுத்தமான நகராட்சியை உருவாக்குவதற்கு முயற்சிப்பேன். சால வசதி, விளக்கு எரிவது இந்த பகுதியில் எப்படி இருக்குது என்றால் ஆணையருடைய வேலை காலையில் 6 மணிக்கு விளக்கை ஆன் பண்ணி விட்டு மாலையில் 6 மணிக்கு அடக்குவது தான் இந்த ஆணையருடைய டியூட்டியாக செயல்படுகிறார். முன்கூட்டியே ஏதோ ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் காட்சி அளிப்பது. இந்த பதில் நான் எடுத்துக்கிறேன். மீண்டும் வரலாம். அடுத்த கேள்வி. நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கென்று குடிநீர் ஆதாரம் என்பது கிடையாது. இதற்கு குடிநீர் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைச்சுக்கிறேன். 2வது, இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சுற்றி பிரதான ஏரிகள் 3 இருக்கு. அந்த 3 பேரும் 3 ஏரி பேரும் உங்களுக்கு தெரியும். இந்த நாகப்பட்டினம் முனிசிபாலிட்டி இந்த வருஷம் எத்தனை கோடிக்கு சென்ற ஆண்டு குடிநீரை டேங்கர் லாரில் அடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைச்சுக்கிறேன். இதைவிட மிக முக்கியமாக இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கென்று பிரத்யேகமாக ஒரு ஏரியை தூர்வாரும் பணியை செய்து முடித்தாலே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையோட கிராமங்கள் அத்தனை கிராமங்களுக்கும் தினசரி குடிநீர் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஏரி ஒன்று
சென்ற ஆண்டு தூர்வாரும் என்ற பெயரில் கொள்ளை போனதும் உங்களுக்கு தெரியும்னு நான் நினச்சிக்கிறேன். நாகையிலிருந்து இருக்கக்கூடிய 85 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய 6 ஒன்றியங்களினுடைய கடற்கரை ஓர கிராமங்களில் முன்கழுத்து கலை நோய் ஏற்படுவதற்கு குடிநீர் சுகாதாரம் இல்லாததுனால பாதிக்கக்கூடிய மதுமக்களுக்காக 110 வீதியில் 640 கோடிக்கு ஒரு திட்டம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டதும் இன்று முடக்கப்பட்டிருக்கிறதும் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். வெற்றி பெற்று வந்து அதெல்லாம் செஞ்சிருவாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் நினைச்சுக்கிறேன். பனங்குடிங்கிற ஒரு ஊர்ல 10 ஏக்கர்ல ஒரு ஏரி இருந்தது. இன்னைக்கு அது வெறும் சமமான பூமியா தான் இருக்கு. அந்த ஒரு ஏரியை தூர்வாரினாலே, அந்த ஒரு ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தினாலே இந்த பகுதிகளுக்கு நாகூர், திட்டச்சேரி, இந்த பக்கம் நாகப்பட்டினம், இந்த 3 நகரத்துக்கும் போதுமான அளவு குடிநீர் கொடுக்கிறதுக்கு அந்த ஒரு ஏரியை தூர்வாரப்பட்டாலே போதுமானது. செய்ய போறீங்களா? செய்வேன். எத்தனை ஆண்டுகளுக்குள்ள? எத்தனை ஆண்டுகள்? அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்ட உடனே, அதாவது தொகுதி நிதியில இருந்து அதை சரி பண்ண முடியும் அப்படின்னா அதை கண்டிப்பா உடனே செஞ்சிருவேன். முதல் வேலையா அதை செய்வேன். நீங்க என்ன சொல்லுங்க? பொதுவாகவே 4500 டிஎம்சி மழை பெய்யுது நம்ம தமிழ்நாட்டில். அதில் வந்து 1500 டிஎம்சி தான் நம்ம பயன்படுத்தணும். மீது 2500 டிஎம்சி கடலில் தான் போய் கலக்குது. இப்போ நம்ம வந்து நீராதாரத்தை அந்த பெய்கிற மழையை தேக்கி வச்சாலே உண்மையிலே நீராதாரம் உயரும். மேலே இருக்கிற தண்ணியை விவசாயத்துக்கும், கீழே இருக்க தண்ணியை குடிநீருக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த திட்டத்தை நாம் தமிழர் கட்சி செயல் வருவ திட்டத்தில் சொல்லி. அம்மா, உங்க கேள்வி? இப்போ வந்து முக்கியமாக நம்ம டெல்டா பகுதியில் மீத்தேன் திட்டம் செயல்படுத்த போகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது கோல்பெட் மீத்தேன், நிலக்கரி படுகை மீத்தேனுக்கு வந்து தமிழக அரசு வந்து தடையாணை விதிச்சிருக்கு. நம்ம பகுதியில் தொழிற்சாலையே கிடையாது, இருந்தாலும் கூட தண்ணீருங்கிறது உப்பாய் இருக்குது. அது எப்படி உப்பானது? ஓஎன்ஜிசி தான் மட்டும்தான் இங்கே பெட்ரோலிய எரிவாயு எடுக்குது. அதன் மூலமாக தான் அது வந்து உப்பானுச்சு. இப்போ பனங்குடி பக்கத்தில் இருக்கிற ஏரி வந்து தண்ணியே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டீங்க. பனங்குடியில் ஒரு எரிவாயு நிலையம் இருக்குது, அதனால தான் அது தண்ணீர் இல்லாமல் போச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணீரை எடுக்க 300 அடி வரைக்கும் தான் நமக்கு நல்ல தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக கடல் தண்ணி தான் உட்புகுது. அது இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீத்தேன் திட்டம்லாம் செயல்படுத்தப்பட்டால் இன்னும் கடல் நீரை விட 5 மடங்கு உப்பாயிடுமே. நீங்கள் எல்லாருமே விவசாயத்தை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்றீங்களா? தேர்தல் அறிக்கையில இதை நீங்கள் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறீங்களா? நிச்சயமா அதனால பாதிக்கப்படுது. இந்த நிலம் பாலைவனமா மாறுது அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா அந்த திட்டம் வந்து செயல்படுத்தக்கூடாத திட்டம் தான். 43 குளம் எங்க போனதுன்னு தெரியல. இன்னைக்கும் அந்த குளங்கள்லாம் தூர்வாரப்படாம ஆக்கிரமிப்புல இருக்கு. காவிரியில கடந்த 20 ஆண்டுகளா தண்ணி வரல, வாய்க்கால்ல தண்ணி போல, குளத்துல தண்ணி இல்ல. இப்படி இந்த காவிரி படுகை முழுவதுமே வறட்சியா தான் இருக்கு. வேணும்னே இதை வறட்சிப்படுத்தி இந்த நிலத்துல காவிரி படுகையில மீத்தேன் எடுப்பதற்கான திட்டம் தான் செயல்பட்டு இருக்கு. பக்கத்துல இருக்க திருவாரூர் மாவட்டத்துல 67 இடத்துல விளைநிலங்கள்ல குழாய் வச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனாலே ஒரு குழா, கொஞ்சம் தூரம் போன ஒரு குழா, இப்படின்னு அந்த மக்கள் முழுவதும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் இந்த நம்முடைய காவிரி படுகையிலே 9 தொகுதியில மீத்தேன் எடுப்பதற்காக செய்திருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. இதுக்காக நீங்க என்ன போராடி இருக்கீங்க? நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் என்ன செய்வீர்கள்? ஒரே ஒரு நொடி. இந்த பற்றி எரிகிற பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த தொகுதியில் தான் ஒரு பிரச்சனை பற்றி எரிகிற பிரச்சனையா இருக்கு. ஒரு பெரிய மாபெரும் சக்தியை எதிர்த்து எளிய மக்களாகிய நாம போராட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், மக்கள் சக்தி மிகுந்தவர் உங்களுக்கு துணையாக இருந்தார், நீங்க அடைகிற மகிழ்ச்சி களவே இருக்காதுன்னு தோணுது. இந்த மீத்தேன் திட்டத்தை திமுக ஆட்சி காலத்துல தான் கொண்டு வந்தாங்க. அவங்க அப்ப கொண்டது திட்டத்தை கொண்டு வந்தப்ப கையெழுத்து போட்டவர் நம்ம ஸ்டாலின் ஐயா மன்னிப்பு கேட்டாங்களே. இப்ப திரும்பி வந்து இந்த மீத்தேன் திட்டத்தை நாங்க வந்து கொண்டு வர மாட்டோம்னு சொல்றாங்க. நம்ம திமுக ஆட்சியோட அந்த திமுக கட்சியினோட அறிக்கையில சொல்றாங்க. இந்த மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பா குழந்தைகள் ஐயா நம்மால் உட்கார வச்சு போராட்டம் நடத்தியிருக்கோம். இந்த மீத்தேன் திட்டம் இந்த மண்ணுக்கு தேவையற்றது. இந்த திட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்காது. எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி மீத்தேன் வாயு எடுப்பதை ஒரு காலத்தில் அனுமதிக்க கூடாது என்ற கொள்கையை கொண்டது. இன்று எங்களுடைய கூட்டணியின் தலைமை கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கூட மீத்தேன் வாயு எடுக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற உறுதியை சொல்லியிருக்கிறார்கள். கடைசி வரை நாங்கள் உறுதியாக நிற்போம். எனக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் எந்த நிலையிலும் மக்கள் விரோத திட்டமான மீத்தேன் எரிவாயு எடுப்புக்கு ஆதரவாக நான் நிற்க மாட்டேன், எதிராகவே நிற்பேன். மீத்தேன் எரிவாயுங்கிறது நம்மளுக்கு தேவையற்ற ஒன்று. அதை கொண்டு வந்தே தீர்வோன்னு வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரே குறிக்கோளா இருக்கிறாங்க. மக்களோடு சேர்ந்து அவர்களோடு இணைந்து இந்த திட்டத்தை தள்ளுபடி செய்யும் வகையில என்னென்ன யுக்திகளை எல்லாம் கைகொள்ள வேண்டுமோ, என்னென்ன போராட்டங்களை எல்லாம் தொடுக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் செல்ல நான் தயாராக இருக்கிறேன். மீத்தேன் திட்டத்தை பொறுத்தவரையில எங்க ஆட்சியில இங்க கொண்டு வரப்பட்டது அல்ல. ஆனா எங்க ஆட்சியில அதோட பணி வேகமா துரிதமா நடக்காத அளவுக்கு நாங்க தடை வீச்சு தான் வச்சிருக்கோம்.
அப்படி ஒரு விஷயம், மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு எதிராக மக்கள் தேவையில்லைன்னு சொல்கிற ஒரு திட்டத்தை வலுக்கட்டாயமாக திணிக்கிறதுல யாருக்கும் உடன்பாடு கிடையாது. அதே நிலையில் தான் நானும் இருக்கிறேன். நிச்சயமாக மக்கள் பாதிப்பாங்க, மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் நான் அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டா உங்களோட நிற்பேன். அதுக்கு நான் உத்தரவாதம். உங்க தேசிய தலைமை வேறு மாதிரி வற்புறுத்தினா ராஜினாமா பண்ணுவீங்களா? தேசிய தலைமை வேறு விதமாக வற்புறுத்தினால் நான் மக்களிடத்தில் பேசி அதை எடுத்து செல்வேன். நிச்சயமாக அதற்கு நல்ல பலன் கிடைக்க நான் பாடுபடுவேன். மீன்பிடித்து தொழில் நடத்துறவங்க மீன் பிடிக்கலாம், அரசு ஊழியராக வாழலாம். இந்த நாகப்பட்டினம் அப்படி தான் இருக்கு. ஆனால் மற்ற தொழில் உள்ளவங்களாம் என்ன செய்யறான், ஏதாவது தொழிலை பார்த்து போகிறேன், கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு தான் போக வேண்டியதாக இருக்கு. ஆனால் தொழில் முடிஞ்ச உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? என்ன செய்ய முடியும் இளைஞர்களுக்கு? விவசாயத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள், வைக்கல், மரங்கள், இதை வச்சு ஒரு பேப்பர் மில் கொண்டுட்டு வரலாம். சரி, இது ஒரு உதாரணம். நீங்க என்ன திட்டம்? பெருங்கடவுனூர் பகுதியில் தொழில் பேட்டை உருவாக்குவேன். மகிழ்ச்சி. அதில் 50,000 புதிய வேலை வாய்ப்புகளை 5 வருடத்தில் நிச்சயமாக உருவாக்குவேன். சுமை துறைமுக திட்டம்னு 234 கோடி ஒதுக்கி அது செயல்படுத்துறாங்க. அது இதுவரைக்கும் செயல்படுத்தி எந்த வேலையும் செய்யலை. இது வரைக்கும் அதை உடனடியாக செயல்படுத்தினாலே இங்கே நாகை பகுதியில் சுற்று வட்டாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 5000 பேராச்சும் பிழைக்கலாம். கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பை தம்பி, உங்க கேள்வி என்ன? இலவசம் கல்வி உங்களால கொடுக்க முடியுமா? இது நான் கேட்கிறேன். இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கா? சரி, இந்த இலவச கல்வி இது குறித்த கனவு உங்கள்ட்ட யார்கிட்ட இருக்கு? அதுக்கான திட்டம் என்ன? நாம் தமிழர் கட்சி அதை வரைவு திட்டத்திலே சொல்லியிருக்கு. இலவச கல்வி, அதாவது எப்படின்னா கல்வி முழுமையா கல்வி இலவசம், முழுமையா மருத்துவம் இலவசம் ரெண்டும் சொல்லியிருக்கேன். சட்டத்தின்படி 1ஆவதுல இருந்து டிகிரி வரைக்கும் அரசு செலவுல தான் கல்வி கொடுக்கணும். உங்க கனவு என்ன? என்னுடைய கனவு நான் என்னைய தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக அரசிடம் அதை வலியுறுத்துவேன். கல்வியும் சுகாதாரமும் அனைத்து மட்டத்திலும் மக்களுக்கு இலவசமாக சென்று சேர வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பவன். அதற்காக தொடர்ந்து நான் கொள்கிறேன். மகிழ்ச்சி. நான் இலவசம் என்ற கருத்தில் மாறுபடுகிறேன். இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை. அதை நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் பெற்று தருவேன். நாகப்பட்டினம் தொகுதி முழுவதும் அரசு சார்ந்த பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிச்சயமாக உங்கள் பேராதரோடு துவங்குவேன். நமது பகுதியை ஒட்டி காரைக்கால் துறைமுகம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கு அளவுக்கு அதிகமான அளவில், கொள்ளளவுக்கு அதிகமாக நிலக்கரியை தேக்கி வைத்துக் கொண்டு ஒரு தனியார் நிறுவனம் மிகப்பெரிய கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த கொள்ளை லாபம் அடிக்கிறது மட்டுமே இல்லாமல் அவர்கள் அந்த நிலக்கரி மாசுவானது காரைக்கால் பகுதியை சென்றடைவதில்லை. காரைக்காலை ஒட்டிய தமிழ்நாட்டு பகுதியான நாகூரை மிகவும் பாதிக்கப்படுகிறது. எங்கள் பகுதியில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியை தான் நேரடியாக கேட்கிறேன். அவர்கள் என்ன தீர்வு சொல்கிறார்கள்? அதற்காக நான் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்க சொன்னது மட்டுமல்ல, பல்வேறு பேருடைய கல்லீரல், நுரையீரல் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து 7 போராட்டங்கள் நடத்தி இருக்கிறேன். அதற்காக சிறையும் சென்றிருக்கிறேன். அதை தடை செய்வதற்கு சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி உடனே அதுக்கு தடை செய்வதற்காக முடிவெடுப்பேன் என்பதை ஒளிபரப்பாகும். நிச்சயமாக நாங்கள் உங்களை கேட்போம். நிச்சயமா இல்லை என்றால் மக்களை திரட்டி போராடுவேன். கடலால தான் இந்த பூமியே வாழுது அப்படின்றாங்க, விவசாயத்துல தான் வாழுது. ஆனா பூமி வாழுது, மீனவர்கள் வாழ முடியுதா? கடலுக்கு போயிட்டு எத்தனை பேர் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க? நாளைக்கு இலங்கை மீனவர்களாலையும் இலங்கை கடற்படையினாலும் தாக்கப்பட்டார்கள், பிடிபட்டு சென்றார்கள் என்று தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இங்க உட்கார்ந்து பல கட்சி கூட்டணியில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த நாகப்பட்டினத்துல ஆண்டிருக்காங்க. குறிப்பா சொல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், அடுத்தது பாத்தீங்கன்னா திமுக, இவங்கெல்லாம் நாகப்பட்டினத்துல அடுத்தடி வந்திருக்காங்க. இவங்களை கேட்கறதோட சுயேட்சை வேட்பாளர் அவர் எதா இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடலாம், எனக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாச்சு சார், ஆளுங்கட்சி வேற யாரோ உட்கார்ந்துருக்காங்க, சரிங்களா? உங்களால எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும்? இன்னைக்கு காலையில நான் ஓட்டு கேட்க டாடா நகருங்கிற ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு அம்மா படுத்திருந்தாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, என்ன தம்பி அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, நான் இது மாதிரி சுயேட்சை வேட்பாளர், நானாக போட்டிடுறேன், எனக்கு நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு சொன்னேன். உள்ளே வாப்பா, எந்திரிக்க முடியலைன்னாங்க. உள்ளே போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் போட்டெல்லாம் இலங்கையில் கிடக்குப்பா, அதை எப்படியாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க குரலுக்கு நான் ஆறுதல் கூட சொல்ல முடியலை. அவங்களுக்கு
கவலைப்படாதீங்கம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு வந்தேன். ஜெயிச்சு வந்தா என்ன செஞ்சிருவீங்க? உங்களுடைய போராட்டங்கள்ல நானும் கலந்துக்கிட்டு உங்களோட சேர்ந்து நானும் குரல் கொடுக்கத்தான் முடியுமே ஒழிஞ்சு வேற ஒன்றும் நான் தனிப்பட்ட முறையில் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த மீனவர் பிரச்சனை என்பது 2 நாடுகள் சார்ந்த பிரச்சனை. 2 நாட்டு வெளியுறவுத்துறை இந்த விஷயத்தில் நாடகம் ஆடுகின்றன. 2 நாட்டு வெளியுறவுத்துறையும் சேர்ந்து கொண்டு நம்முடைய தமிழ் மீனவர்களை வஞ்சிக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லிருக்கீங்க. இந்த பிரச்சனை பன்னாட்டு பிரச்சனையாக மாற்றப்பட்டு ஐநா சபைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். தமிழக மீனவர்களுடைய பாதுகாப்பு இந்திய கடலோர காவல்படையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். உங்க பதில். ஐநா சபையில தீர்வு காண வேண்டிய ஒரு பிரச்சனை. 2வது, அந்த கடல் நம்ம விட்டு கொடுத்தோம் இல்லையா, நம்ம விட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கடல் எல்லைகளை நம்ம இன்னும் நம்ம சேர்த்து நம்ம அதை வாங்க வேண்டியது இருக்கு. கச்சத்தீவை மீட்க வேண்டியது இருக்கு. இன்னும் நம்ம அதாவது அவங்களுடைய அந்த வரையறை கோடு இன்டர்நேஷனல் பார்டர்னு சொல்றாங்க இல்லையா, அதை இன்னும் நம்ம சேர்த்து வாங்க வேண்டியது இருக்கு. கச்சத்தீவு மீட்பதற்கு நீங்க ஏதாவது வழி வச்சிருக்கீங்களா? ஒருத்தர் வச்சிருக்காரு, சொல்லுவாரு. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அதாவது என்கிட்ட வழி எதுவும் இல்ல. மக்கள் என்ன அதற்கு தீர்வு சொல்றாங்களோ, இந்த வழியில போகலாம், போனா மீட்கலாம் அப்படின்னு மக்கள் சொன்னா அந்த வழியில நான் போராட தயாரா இருக்கிறேன். உங்க தீர்வு என்ன? மீனவர் சமுதாய மக்களை வச்சுதான் இந்த இந்திய அரசாங்கமும் இந்த தமிழக அரசாங்கமும் நடந்துகிட்டு இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். எப்ப பார்த்தாலும் மீனவர் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் மீனவர் பிரச்சனை. அவங்களை விட்டுட்டா அவங்களை கவர் பண்ணிக்கலாம். என்ன செய்வீங்க? ஏன் இது என்ன செய்வேன்னு கேக்குறீங்கன்னா, 21 தொகுதி உள்ளிட்ட கட்சி 21 தொகுதியை 21 தீவுகளையும் மீட்டா மட்டும்தான் இளைஞர் பிரச்சனை தீரும். மீட்பதற்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? மீட்பதற்கு சட்டமன்றத்துக்கு போய் இது குரல் கொடுப்பாங்க. அதுதான் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பீங்க. உங்களால இயன்றது அது. ஆமா, உங்க பதில். ஐயா, இதே போல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்லாம் மீனவர் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கிறதுக்கு காரணமே தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தான். என்ன பொறுத்தவரை மீனவர்களோட வாக்கு வங்கிக்காக அவங்களே திட்டமிட்டு இதை வளர்க்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னைக்காவது நிரந்தர தீர்வை நோக்கி யாராவது போயிருக்காங்களா? மீனவர்கள் பிடிப்பட்டாங்கன்னா அவங்கள விடணும், அதுக்கு போராட்டம், கண்டனம் தெரிவிக்கிறது, இதுதான் ஒரு அரசியல் கட்சியோட நிலைப்பாடு. இல்லைன்னா கடிதம் எழுதுவது. மதிப்புக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி வந்த பிறகு ஒரு மீனவர் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை. படகுகள் பிடிக்கப்பட்டு பதில சொல்றேன். மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்க ஆட்சியிலேயே படகுகள் பிடிப்பட்டது. மோடி அரசாங்கம் வந்த பிறகு படகுகளை முதல் முறையாக விட்டுவிட்டு தான் ராஜபக்சே இங்க நுழைய முடிந்தது. அதற்கு பிறகு பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக பாரத பிரதமர் மோடிஜி இதுக்கு நல்ல தீர்வா ஏற்படுத்துவார். அதற்கு மேலும் இதுபோல பிரச்சனைகள் வந்தாலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மத்திய அரசாங்கத்திடம் கடிதம் எழுதாமல் நேரடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன். மோடிஜி வந்தபோது இப்ப எடுக்கக்கூடிய தீர்வு எலெக்ஷனுக்காக இருக்குமா, அது நிரந்தர தீர்வா இருக்குமான்னு நான் கேட்டுக்கிறேன். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே வாக்குறுதிகள் மீனவர்கள் கொடுக்கறது எல்லாம் நான் இருக்கேன், நான் குரல் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா அதோட அந்த ஏரியாவுக்கே போக மாட்டாங்க. வாக்காளர்களுக்கு வாக்குக்காக பணம் தருவது எவ்வளவு இழிவான செயல், அதை பெற்றுக்கொள்வது எவ்வளவு பரிதாபத்திற்குரியது. இந்த ரெண்டும் குறித்தும் 30 நொடிகள் அவங்களே பரப்புரை மேற்கொள்வாங்க, உறுதிமொழி எடுத்துப்பாங்க. சுயேட்சை வேட்பாளர் வே குலோத்துங்கன், உங்க உறுதிமொழி எடுத்துக்கொள்ள. நான் யாருக்கும் வாக்குக்காக பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. தயவு செய்து யாரும் பணம் வாங்கி கொண்டு வாக்களிக்கவும் வேண்டாம். ஏனென்றால் உங்களில் கொடுத்து சிறியதாக கொடுத்துவிட்டு பெரியதாக அவர்கள் சம்பாதிக்க முயற்சி செய்கிறார்கள் என்ற அர்த்தம். நான் வாக்குக்கு பணம் தர மாட்டேன், சேவைக்கு லஞ்சம் பெற மாட்டேன். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் சம்பளத்தையும் கல்வி வளர்ச்சிக்கு முழுவதுமாக செலவிடுவேன். ஒரு நாளைக்கு 55 பைசாவிற்கு உங்களை விட்டுவிடாதீர்கள். இது என்னுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல, என்னுடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய உண்மையான வார்த்தைகள். ஐயா, நீங்க? நான் ஓட்டுக்காக பணம் வழங்க மாட்டேன், பணம் கொடுக்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன். ஓட்டுக்காக எந்த வகையிலும் பணம் கொடுப்பது இல்லை என்று இந்த இடத்தில் உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டுகிறேன். அது மட்டுமல்ல, எனது எஜமான் நீங்கள், உங்களுக்கு நான் பணம் கொடுத்து விட்டேன், யாரு கொடுத்தால் நான் கொடுக்க மாட்டேன், யாரு கொடுத்தா அவருக்கு நீங்க எஜமானாகி விடுவீர்கள். அதனால் எப்பொழுதும் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வாழ்வதற்குத்தான் நான் ஆசைப்படுகிறேன். நிச்சயமான முறையில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தால் நிச்சயம் என்னுடைய எம்எல்ஏ சம்பளம் கூட பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்தவன், கட்சிக்கு கொடுப்பது தான் தெரியும். அதே இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடத்தில் எந்த பணமும் கிடையாது, அது உங்களுக்கும் தெரிஞ்சது. தகரம் கண்டுபிடிக்க முன்னாடி உண்டியில கண்டுபிடிச்ச கட்சி, இதுல ஒண்ணுமே இருக்காத ஒரு கட்சி. இதுல போய் பணம் கொடுப்பதுங்கிறது ஒரு தேவையே இல்லாத. கொடுப்பவர்கள் மாற்ற வேண்டும், மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பல்வேறு வாய்ப்புகளை உண்டாக்கி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.
கண்டிப்பா வாக்குக்கு பணம் தர மாட்டேன், உறுதியா சொல்றேன். ரெண்டாவது, எங்களோட கொள்கைகளை நம்பி இந்த இடத்துல கட்சி நாம் தமிழர் கட்சி நாகப்பட்டினத்தில் போட்டியிடுது. இந்த முறை இதுவரை நீங்க சாதிக்காகவும் மதத்துக்காகவும் பணத்திற்காகவும் வாக்களித்த தமிழர்கள் இந்த முறை உறுதியா தான் சார்ந்த பேரினம் தமிழ் பேரினத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்று நம்புகிறேன். பொதுமக்களிடமிருந்து நன்கொடைகளை திரட்டி தான் தேர்தல் தலைவர்களை செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது என்ற கொள்கையில் வாழ்கிறவன் நான். யாருக்கும் பணம் கொடுப்பதாகவும் இல்லை, வாக்குகளுக்கு நீங்கள் பணம் பெறுபவர்களாகவும் இருக்காதீர்கள். வாக்காளருக்கு பணம் கொடுக்க மாட்டோம். வாக்களித்தாலும் சரி, வாக்கு அளிக்கலாலும் சரி, நாகை நகர முன்னேற்றத்துக்காக முழு மூச்சாக இருந்து என் கட்சியில இருந்து பாடுபடுன்றதை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன், கொடுக்கும் அளவுக்கும் எனக்கு சக்தியும் இல்லை. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நான் ஒரு கட்டிட தொழிலாளி. நிச்சயமாக வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன். இந்த நிகழ்ச்சியை நீட்டிக்க ஒப்புதல் வழங்கிய காவல்துறைக்கு நெஞ்சார்ந்த நன்றி, தேர்தல் ஆணையத்திற்கும் நன்றி. பொறுமையாக இவ்வளவு நேரம் உட்கார்ந்து உங்களுடைய கேள்வி கணைகளை தொடுத்தமைக்கு உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் மீண்டும் நாம் மக்களிடம் விடுக்கக்கூடிய அந்த ஒற்றை வேண்டுகோள், அவங்க எல்லாம் வாக்குறுதி எடுத்துக்கிட்டாங்க, நாமளும் வாக்குறுதி எடுத்துக்கணும். வாக்குக்காக யார் பணம் தருவதாக இருந்தாலும் நானோ எனது உறவினர்களோ நான் அறிந்தவரையில் யாரையும் அனுமதிக்க மாட்டேங்கிற உறுதிமொழியை நீங்க எல்லோரும் எடுத்துக்கணும். மகிழ்ச்சி. இந்த தொகுதியில தான் அதிகமான வேட்பாளர்கள் இங்கே களத்தில் வந்து உங்களுக்காக பதில் சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. மீண்டும் உங்களுடைய கரவொலிகளை அவர்களுக்கு பாராட்டுகளாக நாம சமர்ப்பிக்கிறோம். மற்றும் ஒரு மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த தொகுதியில் சந்திக்கலாம். வணக்கம்.